இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இன்று ஜூலை மாதம் 20ஆம் தேதி நாம் சிந்தித்து தியானிக்கும் ஜீவ வசனம் 97ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 97:1. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கிடவது. கர்த்தர் அரசாளுகிறவர். நம் வாழ்க்கையிலும் நமது நாட்டின் மீதும் உலகத்தின் மீதும் அண்ட சராசரங்களின் மேலும் மன்னாதி மன்னனாக ஆளுகிறவர் கர்த்தர் ஒருவரே. இவ்வாறு ஆளுகை செய்கிறவர் நம்முடைய கர்த்தர் ஒருவரே. எனவே யாவற்றையும் அவர் ஏற்ற காலத்தில் நேர்த்தியாக செய்கிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், அதனால் பூமி பூரிப்படைகிறது, தீவுகள் கூட மகிழ்கின்றன என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணும் பொழுது உண்மையாக நியாயமாக ஆளுகை செய்வார். எந்த தீய சக்தியும் இதை மேற்கொள்ள முடியாது. சிலர் கர்த்தரின் 2ஆம் வருகைக்கு பின்னர் நடக்கும் கர்த்தரின் அரசாட்சி குறித்து இந்த சங்கீதம் கூறுகிறது என்று கூறுகிறார்கள். கர்த்தர் அரசாளுகிறார் என்பது சங்கீதக்காரனுடைய நம்பிக்கை. இது அவருக்கு திருப்தி அளிக்கிறது, அவருடைய கவலையை போக்கும் மருந்து என்று கூறுகிறார். அது அவருக்கு ஆனந்தமும் இளைப்பாறுதலும் தருவதாகவும் கூறுகிறார். கர்த்தரின் ஆட்சி இன்ப நேரங்களையும் குழப்பமற்ற சூழ்நிலைகளையும் தரும். அவர் உலகம் முழுவதையும் அரசாடுவார். ஆகவே பூமியில் உள்ளவர் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். நீதிமான்கள் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் வரை என்று இயேசு கூறியது இந்த வருங்கால அரசை குறிக்கும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு அரசை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என்று இயேசுவானவர் குறிப்பிட்டதும் இந்த வரப்போகும் அரசையை குறிக்கும். புதிய பூமியில் பிதாவும் குமாரனும் அரசாடுவார்கள். இந்த ஆட்சி என்றென்றும் இருக்கும். இதில் பரிசுத்தவான்களும் பங்கேற்பார்கள். இது தேவனுடைய நேரடி அரசாட்சி. பாவத்தில் வாழ்கிறவர்கள் இதில் வந்தடைய மாட்டார்கள். பின்மாற்றத்தில் வாழ்கிறவர்கள் தேவனுடைய அரசிற்கு தகுதியுடையவர்கள் அல்ல. முதலாவதாக மனம் திரும்ப வேண்டும். தேவனுடைய அரசின் நற்செய்தி உலகமெங்கும் அறிவிக்கப்பட்டவுடன் முடிவு வரும். ஆகவே கர்த்தருடைய ஆளுகைக்காக காத்திருக்கும் பூமியில் உள்ளவர்கள் தீவில் உள்ளவர்களும் யாவரும் மகிழ வேண்டும். ஜெபம். ஆண்டவரே, உங்களுடைய ஆளுகைக்காக காத்திருக்கிறோம் சுவாமி. ராஜரீகம் பண்ண போகிறீர் என்று பூமியில் உள்ள நாங்கள் யாவரும் மிகவும் பூரிப்பாக சந்தோஷமாக இருக்கிறோம் அப்பா. அப்படியாக நாங்கள் உண்மையிலே களி கூற எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென்.